சற்று முன் அதிர்ச்சி மரணம். இந்தியாவின் பிரபல நட்சத்திர கிரிக்கெட் வீரர் கபில்தேவ் கொலை. என்னாச்சு? கைதாகும் சச்சின் டெண்டுல்கர். இந்தியா இங்கிலாந்து தொடரும் ரத்தாவதற்கு வாய்ப்பு. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. அதாவது சற்று முன் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சோகமான நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. அவங்க இந்திய அணிக்கு முதலாக உலகக்கோப்பையை பெற்றுக் கொடுத்த ஜாம்பவான் வீரர் கபில்தேவ் கொலை பற்றி தற்போது முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கிறது. கிரிக்கெட் என்ற ஒன்று மற்ற நாடுகளுக்கு ஒரு விளையாட்டாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் கிரிக்கெட் என்பதை ஒரு மதம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்தியாவில் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ், புத்தனிஸ்ட் உள்ளிட்ட இன்னும் பல மதங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மதங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் இந்தியாவை பொறுத்தவரையில் கிரிக்கெட்டை விரும்பக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்தளவுக்கு கிரிக்கெட்டை வெறிகொண்டு பார்ப்பவர்கள்தான் இந்திய ரசிகர்கள். கிரிக்கெட்டில் தங்கள் நாட்டு அணி முக்கியமான தொடர்களில் தோற்றுவிட்டால் எல்லா நாட்டு ரசிகர்களுமே கோபப்படுவார்கள், கொந்தளிப்பார்கள். அதற்கான கோபத்தை பொது வழியில் சிறிதளவு வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இந்திய ரசிகர்கள் மட்டும்தான் பர்சனலாக எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட வீரர்களின் வீடுகளை தாக்குவது, வீரர்களின் உறவினர்களை தாக்குவது, வீரர்களின் உயிருக்கே உலை வைப்பது போன்ற பல சம்பவங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். மேலும் இந்திய ரசிகர்களை பார்த்துதான் பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்களும் பிற்காலங்களில் இதேபோல கிரிக்கெட்டை வெறிகொண்டு பார்க்க ஆரம்பித்து இந்திய ரசிகர்களைப் போலவே தோல்வியை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் வீரர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தி வந்தனர். அந்தளவுக்கு இந்த சாதாரண ஒரு கிரிக்கெட் போட்டிதானே என்று எடுத்துக்கொள்ளாமல் இதன் மீது அதீத பாசத்தை வைத்துள்ளனர் இந்திய ரசிகர்கள். அந்தளவுக்கு கிரிக்கெட் என்பது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவில். மேலும் ரசிகர்கள்தான் இப்படி என்றால் இந்திய அணிக்குள்ளும் இதைவிட மிகப்பெரிய சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. ஆமாங்க, கடந்த 1998ஆம் ஆண்டு இந்திய அணியில் மிக முக்கிய நட்சத்திர வீரராக உருவெடுத்து கொண்டிருந்த ரமன் லம்பா என்ற அதிரடி பேட்ஸ்மேன் சர்ச்சையான முறையில் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. அதாவது இவரின் ஸ்ட்ரைக் ரேட் என்பது அப்போதே 68 ரன்களாகும். அந்தளவுக்கு மிக முக்கிய பேட்ஸ்மேனாக உருவெடுத்து வந்த இவர் பங்களாதேஷ் நாட்டுக்கு கிரிக்கெட் விளையாட சென்றபோது மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். ஆக இவரின் மரணத்தில் உள்ள மர்மமும் இதுவரை விலகவில்லை. இந்த நிலையில்தான் சமீபத்தில் யுவராஜ் சிங்கின் தந்தையான யோகராஜ் சிங் என்பவர் கபில்தேவ் கேப்டனாக இருந்தபோது, அதாவது கபில்தேவ் கேப்டனாக வருவதற்கு முன்பு இந்திய அணிக்காக இந்த யோகராஜ் சிங் விளையாடியிருக்கிறார். அப்போது கபில்தேவ் கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு இந்த யோகராஜ் சிங்கை அணியிலிருந்து மொத்தமாக நீக்கியிருக்கிறார். இதனால் கோபத்தில் கொந்தளித்த இந்த யோகராஜ் சிங் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு கபில்தேவை சுட்டு கொலை செய்வதற்கு கபில்தேவ் அறைக்கு சென்று பார்த்தபோது கபில்தேவ் அவரது தாயுடன் பேசிக்கொண்டிருந்தார். அதை பார்த்தவுடன் இந்த யோகராஜ் சிங்கிற்கு மனம் மாறிவிட்டது. அதனால் கபில்தேவை கொலை செய்யாமல் விட்டுவிட்டார். இந்த விஷயத்தை பின்னாட்களில் கபில்தேவிடமே இவர் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இந்த யோகராஜ் சிங் ஒரு முறை இந்திய அணியின் முக்கியமான ஒரு வீரரை கொலை செய்துவிட்டு அந்த பழியை சச்சின் டெண்டுல்கர் மீது போட்டு சச்சினை கைதாக்கி விடலாம் என்றும் யோசித்திருக்கிறார். ஆனால் அது குறித்த தகவல்கள் மற்றும் எந்த நபரை இவர் கொலை செய்துவிட்டு சச்சின் மீது பழி போட இருந்தேன் என்பதை மட்டும் பெயர் குறிப்பிடாமல் கூறியிருக்கிறார். ஆக யுவராஜ் சிங்கின் தந்தையான இத்தகைய யோகராஜ் சிங் கூறிய இந்த தகவல் தற்போது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக வெடித்துள்ளது. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.